அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்தவன் என்றால் சிலுவை சுமக்கிறவன். இயேசு கிறிஸ்துவின் நிந்தை, பாடு, அவமானம், உபத்திரவம் இவைகளுக்கு பங்காளியா இந்த உலகத்தில் வாழ்கிறவன் கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அவமானம், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக உறுதியாய் கடைசி வரை வாழ்கிறவனே சிலுவை சுமக்கிற கிறிஸ்தவன். அதுதான் ஐடென்டிபிகேஷன் வித் கிரைஸ்ட்ங்கிறதுங்க. கழுத்துல சிலுவை போறது இல்ல, வீட்டு மேல வைக்கிறது இல்ல, எடுத்து முத்தம் கொடுக்கறது இல்லைங்க. கிறிஸ்துவனுக்கு அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் நிந்தை, பாடு, அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் பங்காளி. அப்படின்னா உண்மையா இருந்தா உலகம் உங்களை பகைக்கும். ரட்சிக்கப்பட்டு விட்டா ரட்சிக்கப்படாத மக்களால் உபத்தனம் தான் உங்களுக்கு. பரிசுத்தமா வாழ நினைத்தா இந்த உலகம் அப்படி முடியாது. இது காம்ப்ரமைசிங் உலகம், இதெல்லாம் சகஜம் என்று சொல்ல உலகம். இப்படிலாம் இந்த வாழ முடியாதுன்னு சொல்ல உலகம். லஞ்சம் வாங்குற இடத்துல நீ வாங்காத இருந்தா உங்களுக்கு உபத்திரம் உண்டு, டிரான்ஸ்பர் உண்டு, உங்க ப்ரமோஷன் கட் ஆகும். இதெல்லாம் ஒரு எது நிமித்தம்? கிறிஸ்துவின் நிமித்தம். அதுதாங்க சிலுவை சுமக்கிற கிறிஸ்துவன். இப்படியும் இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படித்தான் இருக்கணுங்கிறது தான் கிறிஸ்தவம். இப்படியும் அப்படியும் அது இல்ல கிறிஸ்தவம். சிலுவை சுமக்கிறவனே கிறிஸ்தவன். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, உண்மையா இருக்கிறதுனால, பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால நிந்த அவமானத்தோடு வந்திருக்கலாம், நீங்க இழந்து வந்திருக்கலாம். நீங்க உண்மையா இருந்ததுனால உங்க நடத்தையை சந்தேகப்படலாம், உங்களை மனமடிவாக்கலாம், காயப்படுத்தப்பட்டு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சிலுவை சுமக்கிற கூட்டம் உங்கள் நடையின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உன் உண்மைக்கு தகுந்த பலனை கர்த்தர் கொடுப்பாரே தவிர கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவரோடு பாடுகளை அனுபவித்தால் அவரோடு ஆளுகை செய்ய முடியும். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்ல. ஆகவே நிந்தை அவமானத்தோடு இருந்தா பயப்படாதீங்க, சொந்து போகாது. உங்கள் நடை நிறுத்தப்பட வேண்டாம், தொடர்ந்து முன்னேறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.